ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்திய பங்குச் சந்தை வந்து மிகப்பெரிய அளவில் மார்னிங் வந்து ஒரு சரிவை சந்திச்சிச்சு. அதுவும் பேங்க் நிஃப்டியில் நம்ம எஸ்பெஷலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறமா ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கேப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறமா தான் இவ்வளோ பெரிய ஃபால் நடந்தது. நிஃப்டியுமே ஒரு பயங்கரமான ஃபால் ஆகிருந்தது. அதே மாதிரி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி கிட்டத்தட்ட ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இதில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முழுமையாகவே ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பார்ஷியல் ரெக்கவர் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏன் ஒரு மொமெண்டம் வந்து நடந்தது? ஏன்னா இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நாளை விட இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்து அதே மாதிரி ரெக்கவரும் ஆயிருக்கு. அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது, ஸோ முக்கியமாக என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இன்றைக்கி இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நடந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா குளோபல் மார்க்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் குளோபல் மார்க்கெட் தான். ஸோ குளோபல் மார்க்கெட்டில் அமெரிக்கன் அண்ட் ஏஷியா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நேற்றுலேருந்தே அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிட்டே இருந்ததுனால ஸோ அதோட இம்பேக்ட் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயுமே நடந்துச்சு. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் மார்னிங்கே செல்லிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதனால் ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட்டை வந்து இது உருவாக்கிச்சு. அதனால தான் செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருந்த பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான ஃபாலாக ஆரம்பிச்சுது. ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏற்கனவே கண்டினியூவாக லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே நம்மளோட இந்தியன் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கும் என்ன பண்ணாங்கன்னா இந்திய பங்குகளை வந்து அதிகமாக வந்து விற்றுட்டே இருந்ததுனால நம்மளோட இண்டிசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக ஒரு வீழ்ச்சியை வந்து சந்திச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சில பெரிய கம்பெனிகளோட ஏர்னிங்ஸுமே அதாவது ரிசல்ட்டுமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததுனால ஒயிட் சேல் ப்ரெஷரும் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இதுவுமே என்னென்னா இன்றைக்கி ஒரு ஃபால் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இது இல்லாமல் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் ருப்பி அகெயின்ஸ்ட் டாலருக்கு எதிராக வந்து மிக குறைந்த அளவை வந்து இன்றைக்கி எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டாலரோட ரேட் வந்து 91.69 ருபீஸ்க்கு வந்து இந்தியன் கரன்சியில் வந்திருக்கு. ஸோ இதுதான் வரலாறில் நம்ம இந்தியன் ருப்பி வந்து டாலருக்கு எதிராக விழுந்த ஒரு கடுமையான வீழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குறைந்த மதிப்பை எட்டுனதுனால என்னென்னா இம்போர்ட் காஸ்ட் வந்து அதிகரித்து ஸோ இதனால் வந்து நம்மளோட மார்க்கெட்டோட மென்டாலிட்டியை வந்து உடைச்சி ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு செல்லிங் ப்ரெஷரை வந்து பில்ட் ஆகிறதுக்கான ஒரு காரணமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வந்து ஃபால் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள். அப்புறம் ஏன் சந்தை வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயரத்துக்கு வந்துச்சு? ஏன்னா இதை நம்ம டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருந்து தான் மார்க்கெட் வந்து அகெயின் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே வந்துச்சு. ஸோ அது மட்டும் காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லை. சில காரணங்கள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ பையிங் தான். ஸோ அதாவது வேல்யூ பையிங்னா என்ன அப்படின்னா ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இந்த வேல்யூ பையிங் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா விலை வந்து குறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த டைமில் அதிகமாக வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகவே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி நம்மளோட இண்டிசஸ் வந்து நிஃப்டி வந்து மறுபடியுமே மேலே வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு முக்கிய காரணம். செகண்ட் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்டார்ஸும் நிறைய ஸ்டாக்ஸும் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷருக்கு அப்புறமா ஒரு டெக்னிக்கலாக ஒரு சப்போர்ட் லெவலை வந்து கரெக்டாக ரீச் பண்ணி ஸோ அதிலிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஸோ இந்த பவுன்ஸ் பேக் நடந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஓவரால் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு வரதுக்கு ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹியூஜான ஃபால் இன்றைக்கே நடந்ததுனால ஸோ ஒரு சப்போர்ட் லெவல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் வரும்போது ஸோ அந்த இடத்துல வந்து இன்றைக்கி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன நடந்தது அப்படின்னா அதனாலேயும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே மேலே வந்தது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபால் போயிட்டு ஸோ அதுக்கப்புறமா அகெயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கவர் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹியூஜ் ஃபால் இருந்ததுனால அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ட்ரம்ப்போட நடவடிக்கையால் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாகவே ஒரு ரெட் ஜோனில் தான் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுன்னு மட்டும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஒரு ரெட் ஜோனில் தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியாக மீண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு.